பாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். 7 கப் பர்ஃபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றப்ப தப்பா போயிடும் அப்படின்னு நீங்க பயப்படவே தேவையில்ல. இப்பதான் சமைக்க கத்துக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியா பண்ற அளவுக்கு எளிமையான ஒரு ரெசிபி. இதை செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். இந்த பர்ஃபி செய்ய தேவையான பொருள் எல்லாத்தையுமே நீங்க ஒரே கப்ல அளந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் அந்த ஒரே கப்லேயே நீங்கள் எல்லா பொருளையுமே அளந்து எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம இதில் சேர்க்குற பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்தா மொத்தம் 7 கப் வரும். அதனால தான் இதுக்கு 7 கப் பர்ஃபி அல்லது 7 கப் கேக் அப்படின்னு பேர். 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1 கப் பால் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு உருக்குன நெய் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1 கப் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் கோகோனட் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது பாதாம் பவுடர் 1 கப் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் பாதாம் பவுடர் சேர்க்கறதுக்கு பதிலாக 2 கப் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம எடுத்து வச்ச கடலை மாவை வெறும் கடாயில் போட்டு கொஞ்சம் நல்லா வாசனை வர அளவுக்கு மட்டும் வறுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. கடலை மாவு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுபட்டதும் அடுத்ததாக இதில் நாம் எடுத்து வச்சிருக்கிற 1 கப் துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டுட்டு திரும்பவும் ஒரு 1 நிமிஷம் மட்டும் வறுத்துக்கோங்க. இதை வறுக்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வருங்க. நீங்கள் இதெல்லாம் வறுக்காமல் அப்படியே ஒன்றா போட்டு கிண்டி கூட பர்ஃபி பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுறதை விட இப்படி கொஞ்சம் வறுத்துட்டு பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபியோட மணமும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக 1 கப் பாதாம் பவுடர் போட்டுக்கலாம். இது வீட்டிலையே நான் பாதாமை சும்மா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். தோல் எடுக்கல, அதனால தான் இந்த கலரில் இருக்குது. இதை போட்டுட்டு இன்னும் 1 நிமிஷம் மட்டும் வறுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் பாதாம் பவுடர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக இன்னொரு கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அதாவது மொத்தம் 2 கப் கடலை மாவாக போட்டுக்கோங்க. பாதாம் பவுடர் போட்டு 1 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச 2 கப் சர்க்கரையை இதில் போட்டுக்கோங்க. இதோடவே நம்ம எடுத்து வச்ச 1 கப் பாலை ஊற்றிக்கோங்க. பால் ரொம்ப சூடாக இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்கள் ஏற்கனவே காய்ச்சி ஆற விட்ட பாலாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊற்றிட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நாம் சேர்த்த சர்க்கரை எல்லாம் நல்லா உருகிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்ச அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூளை இதில் போட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஏன்னா உங்களுக்கு இது டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால் ரொம்ப கவனமாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்ச நெய்யை இதில் ஊற்றி கலந்துக்கலாம். நெய் 1 கப்பையும் அப்படியே மொத்தமாக ஊற்றி கிண்டாமல் முதல்ல ஒரு பாதி அளவு மட்டும் ஊற்றி கிண்டிக்கோங்க. நீங்கள் கிண்ட நம்ம சேர்த்த நெய் எல்லாத்தையும் இந்த மிக்சர் வந்து அப்படியே உள்வாங்கிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் மீதி இருக்கிற நெய்யை ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. இதை நீங்கள் செய்யும்போது கவனிக்க வேண்டிய 2 விஷயம் என்னென்னா, அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணணும். இன்னொன்று கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த 2 மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுட்டு இந்த ரெசிபி பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் கிண்ட இதெல்லாம் சேர்ந்து ஒன்று திரண்டு அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் உங்களுக்கு கரெக்டான பக்குவம். இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை அடுப்பில் இருந்து எடுத்துருங்க. நான் ஒரு சின்ன ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த மிக்சரை கொட்டிக்கலாம். இது இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற சில்வர் பிளேட் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் அது சூடாக இருக்கும்போதே உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த ட்ரேலேருந்து எடுத்து நீங்கள் இதை கட் பண்ணிடலாம். நீங்கள் நவராத்திரி, தீபாவளி இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் உங்களோட ஃபேமிலிக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி கிஃப்டாக கொடுக்கறதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி இது. ஏன்னா நீங்கள் கம்மியான அளவுகளில் போட்டு இது பண்ணாலே உங்களுக்கு நிறைய பர்ஃபி கிடைக்கும். அதனால் இந்த ஸ்வீட்டை செஞ்சு உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்து இந்த பண்டிகை காலங்களை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க. இந்த ரெசிபி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.